ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டாலே நம்ம வயசாகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறந்தாலும் நம்ம ஸ்கின்னை நாம் தான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெமெடிக்கு போகலாம். என்ன ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ளோவிங் தர ஒரு சூப்பரான பேக் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள். எங்கள் வீட்டில் வந்து நெஸ்காஃபி சன்ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதே எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஆலிவேராவும் அந்த நெஸ்காஃபி பவுடரும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுடர் தான். அதாவது பச்சரிசி பவுடர் இருக்குங்களே அதுதான். அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூணுத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணவே மாட்டாங்க. நானும் சொல்வேன், ஏம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அடிப்போடி கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ஸ்கின்னு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து என் ஸ்கின்னை ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வச்சுப்பேன். நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். இது போகிறதுனால என் ஃபேஸ் நல்லாவே ஒரு க்ளோவிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு அழகான பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒன் சைட் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபேஸில். உங்களுக்கே வந்து அதோட ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். நான் இது மாதிரி க்ரீம் அடிக்கடி போடுறதுனால எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியான மேக்கப் பைத்தியம் போல இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து மேக்கப்லாம் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை நாம் தான் வந்து பத்திரமா வந்து பாதுகாத்துக்கணும். நம்ம அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சுருக்க விழுந்துடும், டல் ஆகிடும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து இது மாதிரி பேக் வந்து நம்ம செஞ்சு போட்டால் தான் நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் சைட் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். இதை நம்ம 10 மினிட்ஸ் வந்து காய வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். க்ரீம் அப்ளை பண்ண சைடுக்கும் க்ரீம் அப்ளை பண்ணாத சைடுக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ண சைடில் நல்ல ஒரு க்ளோவிங்கான ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னாக இருக்கும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா.